ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி தொடர்பான விஷயத்தில் இப்போ திருமாவுக்கு என்ன லைசன்ஸ் இருக்குதா? ஏன்னா நாங்கள் திமுக மட்டுமே நம்பி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் பேசுகிறாரு. உடனடியே அது ஒரு விஷயமா டாக்காக மாறுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது, இவரை வெளியே வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டைமென்ஷன்லாம் பேசப்படுது. இல்லை அப்படிலாம் கிடையாது, அது அப்படி தான் இருக்குது. மூன்றாவது அணியாக இவர் கூட, அதாவது விஜய் கூட பாமக இணைய வாய்ப்பு இருக்குது. அது கூட என்டிகே சேர்த்து அவங்க ஒரு இன்னொரு அணியை வலிமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்படுது. எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க சார்? இல்லை, பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகக்குள்ள ரெண்டு விதமான கருத்து ஓடிட்டு இருக்கு. ஒன்று, ராமதாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திமுக கூட்டணி கூட இருப்பது சிறந்தது, நம்ம கொஞ்சம் வெற்றி பெறலாம், சில சட்டமன்ற தொகுதிகளை பிடிக்கலாம், கொள்கை ரீதியாகவே நம்ம பாஜகவை தொடர்ந்து எதிர்க்கிறாங்க. நீட்டாக இருக்கட்டும், அந்த 3 மொழி கொள்கை எல்லாத்தையும் பாஜகவை எதிர்த்து அவங்க பேசுகிறாங்க. அவங்க மீண்டும் பாஜகவோடு சேர்ந்து நம்ம ஓட்டு கேட்டு போகிறது தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்வது சரியாக வராது அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறது. அன்புமணி ராமதாஸுக்கு வேறு வழியே கிடையாது, அவர் பாஜகவை சார்ந்து தான் இருக்கணும். ஏன்னா அவர் மீது உள்ள வழக்குகள், முக்கியமான வழக்குகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது, எந்த நேரத்துலையும் பண்ணுவாங்க. அவர் அங்கேருந்து வந்தால் வழக்குகளை துரிதப்படுத்துவாங்க. இப்போ அந்த பாமகக்குள்ளே 2 விதமான குழப்பம் போயிட்டுருக்கு. இவர் திமுக கூட்டணி விரும்புகிறாரு, இவர் பாஜக கூட்டணியை விட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கார். இந்த 2 பிரச்சனை. அப்போ என்னென்னா ஒரு வழிக்கு வருவோம். ஒரு தேர்தல் இருக்கிற பொழுது பாமக கூட நம்ம ஒரு வழி ரெண்டா பிளந்துடலாம். அப்பா தலைமையில் ஒரு கூட்டணி திமுகவிலையும், மகன் தலைமையில் ஒரு கூட்டணி பாஜகவிலையும் பயணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒரு அனுமானம் தான். அப்பா தலைமையில் ஒரு கூட்டணினா இப்போ ரெண்டாக பிரிஞ்சு பாமகவை ரெண்டாக பிரித்து திமுக கூட்டணியில் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும், அன்புமணி தலைமையிலான பாமக பாஜகவோடையும் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப கட்சி உடைய தான் அப்புறம் பலமேலாம் போயிடுவேன் சார். இல்லை, காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி இல்லையே. அப்படிங்கும் போது பாஜக ஒரு பாமக தொண்டர்களுக்கு டபுள் ஆப்ஷன். நீங்கள் பாஜக கூட்டணி விட பண்ணி அந்த பக்கம் போங்க, திமுக கூட்டணி இந்த பக்கம் வாங்க. ஏற்கனவே 2 பேர் கூட சமரசம் ஆயிடுச்சுன்னு வெளியில் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளே அந்த ஒரு இது போயிட்டு தான் இருக்குது. சிலர் இது ஒரு நாடகம் தான் அப்படின்றாலும் கூட நாடகமாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பாமகக்குள்ள நடக்கக்கூடிய இந்த விஷயம் பாமக திமுகவை நோக்கி வருது, விரும்புது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். அதாவது ராமதாஸ் தலைமையான பாமக ராமதாஸ் தலைமையிலான பாமக விரும்புகிறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. 19 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், தொடர்ந்து வெற்றி பெறாங்க. ஒரு கொள்கை ரீதியான அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க, பிரச்சனைகளை மொத்தமாக பேசுகிறாங்க. அதை திமுக அந்த கூட்டணியை உடைக்க விரும்பாது. இப்போ ராமதாஸை இந்தியாவிலேயே பாமகவோடும் பாஜகவோடும் நேரடியாக நாங்கள் கூட்டணி கிடையாது, அதுபோல் பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி வைத்திருக்க கட்சியோடும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை கொடுத்த ஒரே கட்சி, அதுலேயும் ஸ்டெடியாக இருக்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதனால் எந்த காரணத்துக்கு கொண்டு பாமக உள்ளே அங்கே இருக்க மாட்டாங்கிறது அது உறுதி. இல்லை, அது முழுமையான பாமகவை நீங்கள் சொல்ல ராமதாஸ் தலைமையான பாமகவை அது எப்படி வீசிக்க பார்க்கும்? அப்படி எதாக இருந்தாலும் சரி, பாமக தானே, அதுவும் மாமரத்தில் ஒரு பீஸ் தானே அது. இல்லை, அப்போ அப்படின்னா இப்போ அடியில் பாமக இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான அழைப்புதல் இவருக்கு விசிக தலைவர் திருமாவுக்கு கொடுத்துருக்காங்க, அழைச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டீலிங் தான். இதெல்லாம் நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். அப்போ அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க, நம்மளாம் ஒன்றா இருக்கலாங்கிற மாதிரி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலை தான். அப்போ அதுக்குண்டான இப்போ திமுக கூட உள்ளே வர்றதுக்கு பாமகவுக்கு பெரிய தடங்களாக இருக்கிறது யாருன்னா விசிகா தான் தடங்களாக இருக்குது. விசிகாவை காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே வந்துடுவோம், கூட்டணி வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு இருக்குது. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க ஒரு கொள்கை பிரகடனமாக வச்சுருக்காங்க, பாமகவோடு பாஜகவோடு நாங்கள் எந்த காலத்துலையும் ஒட்ட உறவு கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அது வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை நோக்கி இவர்கள் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கூட்டணியாக இருக்குது, தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த பேசக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குது, நம்ம இருக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவர் ராமதாஸ் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியான விஷயம் தான். அவர் கட்சி ஆரம்பித்தது ஒரு காலத்தில் சமூக நீதி கட்சியாக தான் இருந்து கடைசியில் எங்கெங்கேயோ போய் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் இப்போ இருக்கக்கூடிய அந்த வயது அனுபவங்கிறது சரியான முடிவு தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே ஓவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ திமுக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளுக்கு சீட்டை ஒதுக்கி கொடுக்கறதுக்கே இல்லை, இருக்கிற கூட்டணி கட்சிகளே அதிகமாக சீட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முறை கடந்த முறையை காட்டி இந்த முறை அதிகமான சீட்டு விசிக கண்டிப்பாக கேட்கும், காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக கேட்கும், கம்யூனிஸ்டுகளுக்கு அதிகமாக கேட்பாங்க. அப்படிங்கும்போது சீட் ஷேரிங்லேயே அங்கே ஏகப்பட்ட இதில் சிக்கல் இருக்குது, ஓவர்ஃப்ளோ இருக்குது. அப்போ இன்னொரு கட்சியை அந்த உள்ள அலோவ் பண்ணுறது ரொம்ப வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
சப்போஸ் அப்படி ஒரு முடிவை திமுக எடுத்துச்சுன்னா எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிறார். நாங்கள் யாரையும் சார்ந்து கிடையாது, நாங்கள் தன்னிச்சு இயக்கங்கிறது திருமாவளவன் வந்து தெளிவாக சொல்கிறார். அப்படிங்கும் போது நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நாங்களும் இப்படி ஒரு முடிவு எடுப்போம், எங்கள்கிட்டையும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அவர்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு? அவர் எங்கே போவார்? அடுத்து எப்படி எங்கே போவார்? விஜய் இருக்காரு. ஓகே, விஜயோட பயணிக்க வாய்ப்பு இருக்குது. வேறு வழியில் என்ன பண்ணுவீங்க? அதாவது திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க, கொள்கை ரீதியான கூட்டணி, வேறு ஆப்ஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா? இப்போ திமுக தலைமை மேலிடத்தை விட்டுருங்க, முதலமைச்சரை விட்டுருங்க, துணை முதலமைச்சர் விட்டுருங்க, அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி பேசுவாங்கிறது தெரியும், எப்படி அவங்க டீல் பண்ணுவாங்கிறது தெரியும். சின்ன கட்சிகள் எப்படி டீல் பண்ணுவாங்க, லெட்டர்பேட் கட்சி எப்படி டீல் பண்ணுவாங்க, ஒரு எம்எல்ஏ வச்சிருக்க கட்சி எப்படி டீல் பண்ணுவாங்க, அவர் பண்ணையார் மனநிலையில் தான் டீல் பண்ணுவாங்க, ஒரு பெரிய மனநிலையில் தான் டீல் பண்ணுவாங்க. அப்போ இப்போ ஆப்ஷனே இல்லைங்கும் போது எப்படி டீல் பண்ணுவாங்க? இதெல்லாம் தெரியாது அவருக்கு. அப்போ நீங்கள் அப்படி ஒரு முடிவுலாம் நீங்கள் எடுத்தீங்க, நாங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க தெரியும், இன்னொரு ஆப்ஷன் ரெடியாக இருக்குது. விஜய் அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாது, 2% 9% இருக்கு. பிசிக்கு அங்கே போகிற பட்சத்தில் பிசிக்கு திமுக கூட்டணியில் வெளியில் ஏறினா இன்னும் சில கட்சியில் திமுக கூட்டணியில் வெளியில் போகும், சில கட்சியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக போயிடும். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அது போக வாய்ப்பு இருக்கா ஸ்டாலின்? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் எங்களை விட்டு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்ற. நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் தான் பெருசாக வந்து ஒரு இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்துட போகிறது கிடையாது. அப்படி ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்க. விசிகா விஜய் இன்னும் சில கட்சிகளை போட்டு ஸ்ட்ராங்காக போட்டாங்கன்னா, அப்படி விசிகா அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, அதிமுக கூட்டணியில் இருக்க சில கட்சிகளும் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுக கட்சியிலிருந்து கூட்டணியில் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிமுகவிலே ஒரு பிளவாக கூட பிரிஞ்சு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிஜேபி பிடிக்காதவர்கள் மிகப்பெரிய மனக்குமுறல் இருக்காங்க அதிமுகவில். அந்த கூட்டம்லாம் தனியாக ஒரு அணியாக செயல்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தேவையில்லாம ஒரு பெரிய ஒரு கூட்டணி அங்கே ஃபார்ம் ஆயிரும். அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பெரிய மனப்பான்மையோடு நடந்துக்கிறாங்க, நீங்கள் நடந்துக்குவீங்க, உங்கள் 8ஆம் கட்ட தலைவர் அப்படி நடந்துக்குருவாங்க, எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி போகிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குங்கிறத அவர் மைல்டாக ஒரு கோடை ஒன்று போட்டு காமிச்சிருக்காரு. ஓகே ரைட். ஓகே சார், இப்போ இந்த பக்கம் அந்த அலைன்ஸ், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுலேருந்தே வந்து டே ஒன்ல இருந்தே வந்து திமுக வந்து அது குறித்து நிறைய கருத்து பேசுகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து அதை சார்ந்து நிறைய விஷயத்த பேசுகிறாரு. இப்போ வந்து அதை பேசுகிறத வந்து அது எப்படி பார்க்க வேண்டியதுன்னு இருக்குது. அது வந்து இந்த பக்கத்துலேருந்து அதிமுகவும் பாஜகவும் சொல்கிறது என்னன்னா, எங்கள் கூட்டணி பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் டே ஒன்லேருந்து திரும்ப அதை பற்றி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து அது வந்து திமுகக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு பயம் கொடுக்குற மாதிரியான ஒரு அணி தானே அது, அல்லது வந்து உண்மையிலே வந்து அது எதன் வெளிப்பாடாக திமுக அப்படி பேசிட்டு இருக்காங்க? ஸ்டாலின் பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இந்த போகிறப்ப பயந்துரா நடந்து போயிட்டு இருட்டில் போகிறப்ப அந்த மாதிரி தான் அதிமுக நிலைமை. யாரை பார்த்து யார் பயப்படுறா? இது எளிதாக ஒரு வழியை போட்டு கொடுத்துருக்கீங்க திமுகவுக்கு. ஆப்போசிட் ஸ்ட்ராங்கே இல்லை, சித்தாந்த ரீதியாக இங்கே ஒன்றும் சேர்த்து விட்டீங்க நீங்களேவும். இப்போ வந்து யார் பயப்பட போகிறா? என்ன கேட்குறாங்க திரும்ப அப்படின்னா, நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி, 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பிஜேபி கூட கூட்டி திருப்பி என்கிட்ட கேட்காதீங்க, நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொல்லுவோமே நீங்கள் சொன்னீங்க, திருப்பி சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் விலகினதுக்கு உண்டான காரணமும் சொல்ல. நீங்கள் வந்து இது வந்து கம்பெனி கிடையாது, கட்சி. நீங்கள் வந்து யாருக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்ல முடியாதீங்க. இது வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அப்படிங்கிறது மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா? நீங்கள் ஏன் சேர்ந்தீங்கிறது காரணம், ஏன் விலகுனீங்கிறது காரணம் இல்லை சார். இப்போ என்னன்னா, நீங்கள் கேட்கலாம் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நெருக்கடி நடிப்பில் போய் சேர்ந்தாங்களா அல்லது விருப்பத்தின் நடிப்பில் போய் சேர்ந்தாங்களான்னு தெரியல. ஓகே, ஏதோ ஒரு சேர்ந்துட்டாங்க, ரைட். பட் சேர்ந்ததுக்கப்புறம் ஏன் வந்து திரும்ப இவங்க அதை பற்றி பேசணும்? இவங்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையே திரும்ப பேச தான் வந்து அப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் வந்து அதை பார்த்து பயப்படுறாங்களா அவங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து. பயம் இல்லை, அவங்களுக்கு ஒரு கூட்டணி எப்படியா இருந்தாலும் அவங்களோட விருப்பம். கூட்டணி பொறுத்து அவங்க தோல்வி கூட்டணி அமைச்சா கூட அது இவங்க வெற்றி தானே, சந்தோஷமா இருக்க வேண்டிய, அதை பேசணும், அவங்களுடைய விருப்பம் தான். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக 2 கட்சி தான் மாறி தமிழ்நாட்டில் வந்து பிரதான கட்சியாக இருந்தது, திமுக அதிமுக. அப்படி ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கிற போது அந்த கட்சியை எதிர்த்தரப்புல இருந்து காரணம் பண்றதுல அது நேச்சர் நடக்கிறது தானே. திமுக அட்டாக் பண்றது இல்லையா அதிமுக தொடர்ந்து, யார் சார் எங்க சாருங்க, அது மாதிரி இவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான மேட்டர் கிடைச்சி அல்வா சாப்பிட்ட மாதிரி திரும்ப பிராண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை நேரடியாக தாக்க தான் செய்யும், அந்த கட்சி இந்த கட்சியை தாக்கும். இதுல இருந்து அதுக்கு நீங்க கவுண்டர் கொடுங்கன்ற. இல்ல, இப்ப அந்த கவுண்டர் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்ப வந்து அதிமுகவை எப்படி அந்த அதிமுக பாஜகவை போய் இணைஞ்சதுல திமுக எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, இப்போ வந்து நீட் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நீட் எதன் அடிப்பில் போச்சுங்கன்னு செகண்டரி, அதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்டு எடுக்கிறான்னு வச்சுக்கோமே, ஓகே, நான் தான் கொண்டு வந்துட்டு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, இன்டெரக்டாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ஓகே, நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணிவிடுங்க, நீங்கள் அந்த பெரிய ஒரு வலிமையான மத்தியில் டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க.
தமிழ்நாடு ஒரு மதச்சார்பற்ற மண்ணில் மதச்சார்பற்ற கட்சி அதிமுக. நீங்க மதச்சார்பு கொண்ட பாஜக கூட்டணி நிற்கிறீங்க. அந்த கோர் அரசியல் டச் பண்ணி ஏன் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க திமுக? அதை பத்தி சொல்லாம இஷ்யூஸ் பேஸ்ல சொல்றாங்களே. இப்போ நீங்க மும்மொழி வந்து தடுத்துருவீங்களா, நீங்க இப்போ வந்து இது நீட்டை தடுத்துருவீங்களா அப்படின்னு இப்படி ஏன் கேள்வி இப்படி ஏன் வைக்கிறாங்க? இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை வச்சு ஏன் வச்சுங்கிறது ஒன்றும் ரெகுலேஷன் கொடுக்கல. குறைந்தபட்சம் மக்கள்கிட்டயா சொல்லியிருக்கணும். குறைந்தபட்சம் அதை விட குறைந்தபட்சம் அதிமுக தொண்டர்களுக்காக தீர்க்கணும். அதிமுக தொண்டர்களுக்கு இப்போ வரைக்கும் இவங்க ஏன் கூட்டணி வச்சாங்க, ஏன் முறிச்சாங்க, திருப்பி சேர்ந்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கு. குறைந்தபட்ச அரசியல் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு பண்ண தெரியலங்கிறதான் பெரிய வேதனை. இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கிறோம், இந்தந்த ஸ்கீம்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வர மாட்டோம், அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு குறைந்தபட்ச ஒரு அரசியல் கூட பண்ண தெரியல. அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகர்ந்து பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.